ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் அரை கப் அளவுக்கு அரிசியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா 3 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கழுவி வச்சோம் இல்லையா, அந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 2 அல்லது 3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டும், அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு நல்லா பூண்டை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து கூடவே நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா 1 நிமிஷம் வேக விடலாம். இப்போது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை அப்பளம் ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.